வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் டு ஈவினிங் என்ன பண்ணுறேங்கிறத vlog-ஆக எடுத்திருக்கேன். இப்போது லன்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். லஞ்சுக்கு வந்து இந்த பிளேட்டில் என்னெல்லாம் இருக்கோ அந்த இதெல்லாம் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். முதல்ல வந்துட்டு கேரளா ஸ்டைல் பைனாப்பிள் பச்சடி அதை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ 1 கப்பு பைனாப்பிளை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அது வேகிற அளவுக்கு தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். இது கூட மூடி போட்டுட்டு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போது அதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு 1/2 கப்பு துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே ஸ்டீமும் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பைனாப்பிள் நல்லா வெந்திருக்கு. இதை லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மசிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு கொஞ்சம் மசிச்சா போதும், ஒன்றும் பாதியமாக. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கூட அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தண்ணி வத்துற அளவுக்கு கொஞ்சம் அதை வேக வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால்
கொஞ்சம் அந்த தண்ணி வந்து வத்துற அளவுக்கு இதை வேக விட்டுறலாம். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1லேருந்து 2 டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ நடுவில் கரண்டி வச்சு கிளறி விட்டுருக்கேன். இதுக்கு 1 கப்பு தயிர் தேவைப்படும். நான் மிக்ஸி ஜார்லேயே லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா ஃபோர்க் வச்சு கூட அடிச்சுக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணோம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகும், ஒரு மிளகா வத்தல், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து வச்சிடலாம். பைனாப்பிள் பச்சடி ரெடி ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டில் அதில் சேர்த்தா போதும். ஸோ எல்லா சமையலும் சைட் பை சைட் செய்கிறனால முதல்ல இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள், இப்போது நல்லா இதில் வத்திருச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா தான் தயிர் சேர்க்கணும். ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ராஜ்மா கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப்பு ராஜ்மாவை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா 20 நிமிஷம் வேக வச்சுட்டு தண்ணியை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். ராஜ்மாவையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடாய் சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு இது கூட பிரிஞ்சி இலை, பட்டை, 2-3 கிராம்பு, கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து ராஜ்மாவுக்கு தாளிச்சிருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மசாலா வந்து எப்பயும் கருக விட்டுறக்கூடாது. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சாப்பரில் கட் பண்ணேன். நீங்கள் வந்து மிக்சியில் கூட தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மசாலாலாம் சேர்த்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து அப்படியே கூட டைரெக்டாக எல்லா மசாலாவையும் நீங்கள் அந்த வெங்காயத்தில் கூட சேர்த்துடலாம். பேஸ்ட்டாக கலந்து சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மசாலா தீயாமல் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயமே கூட பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போது இந்த சைடில் பச்சடியில் நல்லா ஆறிடுச்சு. அதில் வந்து தயிர் அடித்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதை சேர்த்துருக்கேன். ஸ்டவ் வந்து ஆஃபில் தான் இருக்குது. தயிர் சேர்க்குறப்ப ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. ப்ளஸ் அந்த இதுவுமே கூட கொஞ்சம் சூடு ஆறி இருக்கணும். இப்போ அதில் தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பரான பைனாப்பிள் பச்சடி ரெடி. பாருங்கள், இப்போது வெங்காயம் அந்த இதெல்லாம் நல்லா வதங்கினதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு அது கூட சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். எவ்வளோ நல்லா மசாலா வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவியுமே கூட டேஸ்ட்டாக இருக்கும். கருகவும் விட்டுறக்கூடாது மசாலாக்களை. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 3 தக்காளியை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை தக்காளி கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் டைம் கூட கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போது இதுக்கு தேவையான மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா ராஜ்மா வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். ஸோ இப்போது தக்காளி சேர்த்ததுக்கப்புறமே கூட மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிடணும். நார்த் இந்தியன் கிரேவிஸ்லலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இது பண்ணோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது வேக வச்ச இது வச்சுருந்தோம் இல்லையா ராஜ்மா, அதையும் இது கூட சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே மூடி போட்டுட்டு நல்லா இந்த மசாலா கூட அது 2-3 நிமிஷம் வேக வச்சு விட்டுடலாம். மூடி போட்டுடுறேன். தண்ணி இன்னும் சேர்க்கலை. ஸோ அந்த மசாலாலேயே ராஜ்மா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸோ பாருங்கள், இப்போது ஒரு 2-3 நிமிஷம் கழித்து வேக வச்சுருந்த தண்ணி இருந்தது இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் சேர்க்கலை. நமக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுருக்கேன். இப்போது இன்னொரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் 5-6 பல்லு வெள்ளைப்பூடு அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு 2 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். தாபாவில் ஹோட்டல்லலாம் எப்பயுமே அந்த சப்ஜி சர்வ் பண்ணுறது ஏற்கனவே ஒரு தடவை தாளித்தாலும் திருப்ப ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே ஒரு தாளிப்பு கொட்டினோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்ததுமே எடுத்து இதில் கொட்டிடலாம். கொதிச்சிட்ருக்க ராஜ்மா கிரேவியில்
அவ்வளோதான், நல்லா சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா மிதந்து வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை கட் பண்ணி தூவிருக்கேன். இது வந்து சாதம், சப்பாத்தி, கீ ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். நான் அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா ப்ளெயின் ரைஸ்க்குமே கூட நல்லாயிருக்கும். இப்போது சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். அது கடாயில் தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சிக்க போகிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணதை சேர்த்துக்க போகிறேன். இது கூட ரொம்ப சிம்பிளான ஃப்ரை தான், எல்லாருமே செய்வீங்களா இருக்கும். வெங்காயம்லாம் இன்றைக்கி சேர்க்கல. ஜஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து எப்பயுமே வெண்டைக்காய் பொரிக்கிறதுல நான் லாஸ்ட்டாக தான் சேர்ப்பேன். அப்போ தான் வலுவலுன்னு இல்லாமல் இருக்கும். மூடியும் போடக்கூடாது. ஸோ இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் வத்தல் 5-6 இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் போன அளவுக்கு வறுத்துக்கணும். லாஸ்ட்டாக இப்போது இறக்கிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெப்பர் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நல்லா இந்த உப்பு பெப்பர் எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வச்சு பரட்டிட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. தேவைப்படுறவங்க வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். சூப்பரான ராஜ்மா கிரேவி, பைனாப்பிள் பச்சடி, ரைஸு, மைக்ரோவேவில் கொஞ்சமாக இந்த வத்தல் வறுத்துருக்கேன், வெள்ளரிக்காய் துண்டு, வெண்டைக்காய் ஃப்ரை, தயிரும் இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான லன்ச் ரெடி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பஞ்சாபி ஸ்டைல் ராஜ்மா, கேரளா ஸ்டைல் பைனாப்பிள் பச்சடி, ஸோ 2-3 ஸ்டேட் சேர்த்து லன்ச் ரெடி ஆகிருக்கு. ஸோ ஈவினிங் வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்டு துபாயில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்க வந்திருக்காங்க. அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். எல்லாருமே போகிறனால இவங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ போகிற வழியிலே ஏதாவது ஸ்வீட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் வாங்க போயிருக்கான். நானும் ஹஸ்பண்டும் சிட்டு டெட்டு கூட தான் உட்காந்துருந்தோம். டெட்டை ஒரு தடவை நான் வண்டியில் கூட்டிகிட்டு போனப்போ காட்டியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என் மேலே மிதித்து என்ன ஒரு வழி பண்ணிட்டான். ஆனால் இன்றைக்கி அவர் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் பயப்படுவான் அவருக்கு. அதனால் பேசாமல் உட்காந்துட்டு வந்தான் சமத்தா. పూచికి వచ్చేవరా నన్ను చూదే నీకు అట్ట ఉండే టెడ్డు సమతా కూర్చుండే మా మమ్మీ కూడా. ஸோ அதான் கேட்டுட்டு இருந்தேன், என்னடா டேடி கூட மட்டும் ரொம்ப சமத்தா உட்காந்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போய் வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ சிட்டு பாருங்கள், ரொம்ப நாள் கழித்து அவனுங்களை வெளியே கூட்டிகிட்டு போயிருக்கோமா. வீடு வேறு வித்தியாசமாக இருந்தது. ஒரு பாலை கொடுத்துட்டோம், செம்ம ஆட்டம் அவன். அவ்வளவுதான், அது கடிச்சு எது என்னாலும் உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கூட வச்சு விளையாடல பால வந்து மும்முரமா விளையாடிட்டு ஜாலியாக விளையாடிட்டு அவ்வளோதான் டயர்ட் ஆகிட்டாப்பா, அவ்வளோதான் டயர்ட் ஆகிட்டான். ஸோ என்னோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுமே கூட வந்திருந்தாங்க. அவங்கள வந்ததுக்கப்புறம் பேச்சு மும்மரத்தில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அன்றைக்கி டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. நைட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தோம்.
ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.